ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜாவின் மகள் பவதாரணி அவர்களுடைய சிறிய வரலாறு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரபலமான பாடகியாக திரைத்துறையில் வலம் வந்தவர் தாங்க இளையராஜாவின் மகள் பவதாரணி. இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் முதலாக பாடியிருக்கிறாரு. பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடியதற்காக பவதாரணிக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. இதேபோல் நடிகர் விஜயின் காதலுக்கு மரியாதை ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பாடல்கள் பாடியுள்ளார். காதலுக்கு மரியாதை படத்தில் இது சங்கீத திருநாளோ என்ற பாடலையும் பாடியிருக்கிறார். காற்றில் வரும் கீதமே ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடலையும் பாடியிருக்கிறார் பவதாரணி. ராமன் அப்துல்லா படத்தில் என் வீட்டு ஜன்னல் என்ற பாடலையும், தாமிரபரணி படத்தில் தாலிய தேவையில்லை உள்ளிட்ட பல பாடல்களை பவதாரணி பாடியிருக்கிறாங்க. தாமிரபரணி படத்தில் பாடிய இந்த தாலிய தேவையில்லை என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக பறந்து வீசியது. பின்னணி பாடகியாக மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட படங்களில் பவதாரணி இசையமைத்திருக்காங்க. தனது சகோதரர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா இசையிலும் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. தமிழ், இந்தி, தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்களுக்கும் இசையமைச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி உயிரிழந்த செய்தி அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் ரசிகர்கள் பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக கருத்துக்களை பதிவிட்டு வரார்கள். அதேபோல் பவதாரணி மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இளையராஜாவின் மகள் பவதாரணி அவர்களுடைய மறைந்த செய்தி அறிந்து திரைத்துறையினர் பலரும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.